ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தைபா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பிரண்டை துவையல் செய்ய போகிறோம். பிரண்டை கீரை விற்கிறவங்க கிட்ட கேட்டிங்கன்னா கிடைக்கும். நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்ச இந்த பிரண்டையில் எப்படி துவையல் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஒரு 3-4 தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு தான் இதை ஹேண்டில் பண்ணணும். கை அரிக்காமல் இருக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் வச்சு கை ஃபுல்லாக முன்னாடி பின்னாடியெல்லாம் தேய்ச்சிருங்க. உங்ககிட்ட க்ளவுஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் க்ளவுஸ் கூட யூஸ் பண்ணலாம். மேலே தடுப்பு மாதிரி இருக்கிற அந்த கணு பகுதியை கட் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற நார் எல்லாத்தையும் சீவி எடுத்துருங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பாருங்கள், ஃபஸ்ட்லேயே வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நார்லாம் நீக்கி தோல் சீவி எடுத்துக்கணும். மேக்ஸிமம் தோல் எல்லாத்தையுமே எடுத்துடுங்க. சைடில் இருக்கிற அந்த நார் உங்களால் ஈஸியாக எடுக்க முடியும். அதை கண்டிப்பாக எடுத்துடுங்க. எல்லாத்துலேயும் தோலெல்லாம் சீவி நார்லாம் நீக்கினதுக்கப்புறம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிடலாம். பிரண்டையில் கால்சியம் அதிக அளவில் இருக்கிறதால இது சாப்பிட்றதால பற்கள் அப்புறம் எலும்புகளெல்லாம் ஸ்ட்ராங் ஆக ஹெல்ப் பண்ணும். போன்ஸில் வீக்னஸ், எலும்பு உடஞ்சிருந்தால் அதை ஒட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் தேங்காய் எண்ணெய் விட்டுருங்க. இந்த துவையலுக்கு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்திருக்கோம். உளுந்து போன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இது போடுறதால டேஸ்ட்டும் கிடைக்கும். 10 சின்ன வெங்காயம், 7-8 பல் பூண்டு, அப்புறமா ஒரு இன்ச் இஞ்சி, ஒரு கை அளவு கருவேப்பிலை எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ இந்த டைமில் அந்த எண்ணெய் நம்ம காய வச்சது நல்லா சூடாக இருக்கும். அதில் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்த உளுந்தை போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. நல்லா கோல்டன் கலரில் ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போது நல்லா வதக்கி பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அதே மாதிரி இனி அடுத்து நம்ம என்ன இது பண்ண போகிறோன்னா, நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட் பிரண்டையை போட்டு அதே மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதில் நம்ம எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அதில் இருக்கிற அரிப்புத்தன்மை கம்மியாகும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிடுங்க. இதோட கலர் ஒரு கிரே மாதிரி ஒரு கலரில் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போது இதையும் எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் ஒரு 4 போட்டு அதில் எடுத்து வச்சிருந்த சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் லெமன் சைஸ் புளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ கொஞ்சம் தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் ரொம்ப குக் பண்ணணும்னு தேவையில்லை. அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணி அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த உளுந்து, பிரண்டை எல்லாத்தையுமே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வச்சிட்டோம். நீங்கள் உப்பு புளி கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா போட்டு மிக்சியில் அரைச்சி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அடிக்கடி நீங்கள் எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி தேங்காய் போட்டு சட்னியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். தண்ணி எதுவுமே சேர்க்காம நம்மளோட துவையல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா தாளித்து எடுத்து வச்சிட்டோம். அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப ஹெல்த்தியான பிரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.